ஹாலிவுட் வந்து பிரமாதமாக இருந்த காலத்தில் இவரிடத்துல ஒரு நடிகர் இருந்தார், பேர் மறந்துட்டார். கூட்டம் வந்து பார்க்கறதுக்கு வந்து கூட்டம் அலமோதுது. இவர் மேடைக்கு வந்து நின்று இப்படி கையை ஆட்டினார். கூட்டம் அப்படியே பாஞ்சது பாருங்க. மேடையில் ஏறி அந்த நடிகரை நசுக்கி நடிகரும் செத்து போயிட்டார். நடிகரே செத்து போயிட்டார். அந்த நிகழ்ச்சியெல்லாம் வச்சு வாட்ட வேட்டு கோன்னு ஒரு படம் எடுத்து காட்டினாங்க. நல்ல காலம் விஜய் பொழைச்சிக்கிட்டு வந்துட்டார், தப்பிச்சுக்கிட்டார். இல்லாட்டி அந்த கூட்டம் இன்னும் பெருசாக வந்து இவரும் சேர்ந்து போயிருப்பார். இந்த துயர சம்பத்துக்கு விஜயை மட்டுமே குறை சொல்ல முடியுமா சார்? வேற யாரும் சொல்றீங்க? காந்தராஜ் சொல்லலாமா? இல்லை உங்களை சொல்லலாமா? இங்கே உட்காந்துட்டு காந்தராஜ் பேசுனா அதனால தான் வந்தாருங்க. யாரை காரணம் சொல்கிறீங்க? இப்போ விஜயை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுங்க. இன்னும் எத்தனை பேர் சாகணும்னு உங்கள் சேனல் எதிர்பார்க்குது சொல்லுங்கள். 38 பேர் போதாதா? இப்படியெல்லாம் ஏற்றி விட்டு தானே இந்த மாதிரி விளைவுகளுக்கு நீங்களும் பொறுப்பெடுக்கணும். இது சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசாதீங்க. நீங்கள் கேட்ட கேள்வி ரைட்டு. விஜய் மாத்திரம் இல்லை, ஊடகங்கள் அவர் விதமான விளம்பரத்தை கொடுத்து அவருக்கு தேவையில்லாத இதெல்லாம் கொடுத்து அவரை பற்றி ஏற்றி விட்டதில் வந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் செத்து போனதுக்கு இன்னொரு காரணம் நீங்கள். அவர் செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு சொன்னீங்க, அவருக்கு வக்காலத்து வாங்கினீங்க, அவர் தான் பண்ணுறது ரைட்டுன்னு நினச்சிட்டு போனார். விளைவு என்னாச்சு? 38 பேர் போயிட்டாங்க. அதுக்கு துக்கம் தெரிவிக்கிறது நீங்கள். உங்களுக்கு என்ன போச்சு? அடுத்த ஆளுக்கு போயிடுவீங்க.